പ്രൈസ് ലോർഡ്. 116 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, அநேக பேர் இந்த நாளிலும் கூட சக மனிதர்களுடைய சகோதர சகோதரிகளுடைய சத்தத்தை கேட்க விரும்புவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அது ஏனென்றால் பிரியமானவர்களே, அவர்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் அவர்கள் சில நேரங்களிலே தாழ்ந்து போய் இருக்கக்கூடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டி வரும் என்று நினைத்து அவர்களுடைய சத்தத்தை கேட்க விரும்பாமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சத்தத்தை விண்ணப்பத்தையும் கேட்கக்கூடிய தேவனிடத்திலே நான் அன்பு கூறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய நெருக்கத்தை பார்த்து, நம்முடைய பெருமூச்சியின் சத்தத்தை கேட்டு நமக்கு ஏற்ற விடுதலைகளை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் தேவ வார்த்தையிலே முழு விசுவாசம் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஹல்லேலூயா நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே நம்முடைய பெருமூச்சியின் சத்தத்தை கேட்டு விடுதலையை கொடுக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களை, இன்னும் விசேஷமாக ஆண்டவர் இரத்தத்தின் சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களை, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற தேவன் ஒருவர் நம்மோடு உண்டு. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாக நம்மை எல்லா நெருக்கங்களிலும் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து இந்த பூமியிலே அநேக ஆசீர்வாதங்களோடு ஐஸ்வர்யத்தோடு நிலைத்திருக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்திலும் தேவ வார்த்தையிலே நாம் முழு விசுவாசம் கொண்டு நம்மை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த தேவ வார்த்தைக்காக உம்மை நாள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உம்முடைய சிறகடின் கீழாக எங்களை மூடி மறைத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வரக்கூடிய உம்முடைய மேலான தயவிற்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களும் காலங்களும் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் அப்பா, எங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். ஆவியானவரே, நீர் பலப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய கையில் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களும் காலங்களும் நீர் எங்களை பொறுப்பெடுத்து ஆண்டவரே விரைவான பாதையிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தன்னிமைகளும் வெறுமைகளும் கசப்புகளும் எங்களுடைய வாழ்வை விட்டு முழுமையாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற விடுதலைகளை ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.